ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தேங்காயை வந்துட்டு எப்படி நிறைய நாள் கெடாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இல்லை. நேச்சுரலாக எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்க. இப்போ கடையில் நம்ம 2 தேங்காய் வாங்குகிறோன்னா அதில் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று வச்சுட்டு ஒரு 1 வீக் கழித்து பார்த்தா என்ன ஆகும், அது கெட்டு போயிருக்கும். இப்போ வந்துட்டு அதை எப்படி கெடாமல் பாதுகாக்கிறது பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு தேங்காயை எடுத்துட்டு நல்லா நினைச்சுக்கணும். நல்லா நினைச்சிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுறபடி நினைச்சிடணும். நினைச்சிட்டு இப்படி வச்சிருங்க. அதே மாதிரி எல்லா தேங்காயும் பண்ணணும். இப்போ நான் எல்லா தேங்காயும் நினச்சி வச்சுருக்கேன். இது என்ன ஆகணும்னா, காஞ்சதுக்கப்புறம் எடுத்து இதே மாதிரி இந்த இடத்துல வச்சுடுங்க. வச்சுட்டு அது வந்து தேங்காய் எப்பவுமே காற்றோட்டமாக வைங்க. இந்த மாதிரி நேராக வச்சு வைங்க. இது இன்னும் 15 டேஸ்க்கு அப்புறமும் கூட நீங்கள் தண்ணியில் எடுத்து நினச்சிட்டு வைக்கலாம். 1 மந்த்துக்கு அப்புறமும் கூட இது கெடாமல் இருக்கும். இப்போ ஊர்லேருந்து நம்ம வரும்போது என்ன செய்வாங்கன்னா, நிறைய தேங்காய் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அது நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். அது என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் தான் பண்ணுவோம். அதனால இனிமேல் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா தேங்காயும் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கும் நிறைய நாள் இருக்கும். நீங்கள் கடையிலையும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் ஊர்லேருந்து வரும்போது நிறையா தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.